கொட்டுக்காளி, த அடமண்ட் கேர்ள் இங்கிலீஷ் டைட்டில். இந்த படத்துடைய புரொடியூசர் சிவகார்த்திகேயன். இந்த படத்த டைரக்ட் பண்ணியிருக்காரு பி.எஸ். வினோத்ராஜ். இதுக்கு முன்னாடி இவரு வந்து கூழாங்கல்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துடைய டெக்னீஷியன்ஸ் டி.ஓ.பி. சக்திவேல், எடிட்டர் கணேஷ் சிவா. இந்த படத்துடைய சவுண்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க சுரேன் அண்ட் அழகிய கூத்தன் 2 பேர். இந்த படத்துடைய ப்ளஸ்ஸே வந்து இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி அண்ட் சவுண்ட் டிசைன் தான். ஏன்னா இந்த படத்தில மியூசிக் டைரக்டர் யாரும் கிடையாது. அவரு டைரக்டருக்கு என்னன்னு தெரியல. புதுசா ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. ஆனா அதனால இந்த படத்தில சவுண்ட் டிசைன் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஃபுல்லா வந்து ஒரு சேவல் கத்திட்டே இருக்கும். ஆட்டோ சவுண்டு, பைக் சவுண்டு இது மட்டும் தான் இந்த படம் ஃபுல்லா வரும். அதுவும் கொஞ்சம் ஒ ரொம்ப போராலாம் போல. ஓரளவுக்கு நல்லா தான் போச்சு. பட் இருந்தாலும் மியூசிக் இல்லாதது ஒரு குறையா இருந்தது. பட் சவுண்ட் டிசைன் டீம் அவங்களுடைய வேலைய நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுல எந்த குறையும் இல்ல. இந்த படத்துடைய லீட் ஆக்டர் வந்து சூரி, அன்னபென் பண்ணியிருக்காங்க. மத்தவங்கலாம் வந்து டைரக்டருக்கு தெரிஞ்சவங்க, அந்த ஊர்க்காரங்க அப்படிதான் நடிச்சிருக்காங்க. அவங்களும் வந்து நல்லாவே நடிச்சிருக்காங்க அந்த ஆக்டர்ஸும். பட் ஆக்டிங் வைஸ் எதுவுமே குறை இல்ல. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய பிரச்சனையே என்னன்னா, இந்த படத்துடைய கிளைமாக்ஸ் இல்ல இந்த படத்துல. எல்லாரும் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் குடுக்குறதுக்கு ரீசனே வந்து இந்த படத்துக்கு வந்து கிளைமாக்ஸ் இல்ல. எனக்கும் அந்த ஒரு ரீசன் தான். இந்த படத்துல வந்து கிளைமாக்ஸ் இல்ல. அது ஒண்ணு தான் பெரிய குறை. ஒரு கதை ஸ்டார்ட் ஆவுது. அந்த கதை வந்து ஒரு டிராவல் ஆயிட்டு இருக்கு. அந்த கதை கூட நம்ம டிராவல் ஆகுறோம். அது எங்க போய் முடியுதுன்னு ஒண்ணு இருக்கணும்ல. இந்த படத்துல அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. செம்ம காண்டாயிடுச்சு தியேட்டர்ல. ஏன்னா, ஒரு இன்ட்ரஸ்ட்டா 1 1/4 மணி நேரம் போய் தியேட்டர்ல உட்கார்ந்து பார்க்குறோம். அங்க போய் படம் இன்ட்ரஸ்ட்டா போது. இங்க தான் வந்து என்ன நடக்க போதுன்னு தெரிய சொல்ல, அப்படியே எண்ட் கார்ட் போடுறாரு. இந்த படத்துடைய கதை வந்து உங்கள் கையில் அப்படின்ட்டு. காண்டாகுமா ஆவாதா? சத்தியமா செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஐயோ! முடியல. ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோன்ற மாரி ஆயிடுச்சு. ஆனா இந்த படத்த அந்த 1 1/4 மணி நேரம் இன்ட்ரஸ்ட்டா தான் போச்சு. நல்லா தான் எடுத்திருக்காரு டைரக்டரு. படத்துடைய ஸ்டோரி ஸ்டார்ட் ஆவுறது நல்லா இருக்கு. நல்லா தான் போது. டெக்னீஷியன்ஸ் நல்லா வொர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாம் இன்ட்ரஸ்ட்டா போது. ஆனா அந்த லாஸ்ட்ல அந்த முடியுது பாருங்க, அதுதான் செம்ம வந்து ஒரு டென்ஷனான ஒரு சிச்சுவேஷன். என்னடா பண்றதுன்னு மண்டைய பிச்சுக்கணும். இந்த ரூ. 200 வேஸ்ட்டா போச்சேடா தியேட்டருக்கு வந்துன்ற மாரிலாம் ஃபீல் பண்ண ஆயிடுச்சு. இந்த படத்த சிவகார்த்திகேயன் எதுக்கு புரொடியூஸ் பண்ணாருன்னு தெரியல. அவரு என்ன ரீசன் சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அவார்ட் வாங்கியிருக்காரு. கிறிஸ்டோபர் நோலன் வாங்குன அவார்ட் இவரு வாங்கியிருக்காரு. அதுக்கு தான் இந்த படத்த புரொடியூஸ் பண்ணேன்னு சொல்றாரு. சரி ஓகே. கிறிஸ்டோபர் நோலன் வாங்குன அந்த அவார்ட அந்த அவார்ட் டைரக்டர் வாங்கியிருக்காரு. அதனால இன்னொரு சான்ஸ் குடுக்குறீங்க. எடுக்க போற படத்துக்கு என்ன கதைன்னு கேட்கணும்ல. ஒரு கிளைமாக்ஸே இல்லாத கதைய இவரு எப்படி புரொடியூஸ் பண்ணாருன்னு சத்தியமா தெரியல. இந்த சூரி எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. அவங்க 2 பேருக்கும் வச்சு சஜெஸ்ட் பண்ணிக்கலாம் டைரக்டருக்கு. பட் அவங்க வந்து எதுவும் சரி டைரக்டர நம்பி இறங்கிட்டாங்க. தலைய குடுத்துட்டோம். வேற வழி இல்ல. பண்ணி தான் ஆவணுன்ற மாரி பண்ணிட்டாங்க. ஆனா இந்த சிவகார்த்திகேயன் மேல என்ன பிரச்சனைன்னா, ஒரு படம் எடுத்தாரு. அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல்க்கான படம். அது ஃபெஸ்டிவல்க்கு அனுப்பிச்சு அவார்ட்லாம் வின் பண்ணிடுச்சு. ஓகே. ஆனா இந்த படத்துக்கு இந்த கொட்டுக்காளிய உங்களுக்கு காட்டுறதுக்கு நான் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. சூரி வந்து இந்த படத்துடைய அவார்ட் ஃபங்ஷன்ல பத்தி அவார்ட் வாங்குனதெல்லாம் அவரு பெருமையா பேசினாரு. அது ஓகே. ஆனா மிஸ்கின் பேசினாரு பாருங்க. என்ன சொன்னாருன்னா, வினோத்ராஜ் கால தொட்டு முத்தம் குடுப்பேன்னு சொன்னாரு. அந்த அளவுக்கெல்லாம் சத்தியமா இந்த படத்துல ஒண்ணும் கிடையாது. வொர்த்தும் கிடையாது இந்த படம். ஏதோ புதுசா ட்ரை பண்ணணும்னு மியூசிக்லாம் இல்லாம ரியலா எடுக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே. பட் இந்த படம் என்ன பிரச்சனைன்னா, இத தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணது தான் பிரச்சனை. இது வந்து தியேட்டருக்கான படமே கிடையாது. இது வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயோ, இல்ல ஒரு யூடியூப் சேனல்லயோ ரிலீஸ் பண்ணியிருந்தா இந்த படத்த பார்த்துருக்கலாம். தியேட்டர்ல போயிட்டு ரூ. 200 டிக்கெட் குடுத்து 1 1/4 மணி நேரம் உட்கார்ந்து பார்க்குற அளவுக்கு யாரும் இங்க பைத்தியக்காரனுங்க கிடையாது. ஆனா இந்த டைரக்டரு அப்படிதான் பண்ணி வச்சிருக்கிறாரு. இதுக்கப்புறமும் இந்த மாரி ஒரு படம் எடுத்தாருன்னா, சத்தியமா நான்லாம் இவரு படத்த பார்க்கவே மாட்டேன். அந்த மாரி தான் கேவலமா எடுத்து வச்சிருக்காரு. கிளைமாக்ஸ் தான் பிரச்சனைங்க. ஏன்னா, அது வந்து எனக்கு இப்ப வரைக்கும் ஒரு மாரி உறுத்திட்டே இருக்கு. என்னடா இந்த படத்துக்கு போனோம். ஒரு இடத்துல இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு, போச்சு, விறுவிறுப்பா பார்த்தோம். ஆனா இந்த படத்துக்கு என்ன முடிவு? நீங்களே எடுத்துங்க முடிவுன்றதுக்கு அவரு என்னத்துக்கு டைரக்டரா உட்காந்துருக்காரு? எதுக்கு டைரக்ட் பண்றாரு? இதுக்கு அவர் பண்ணாமயே இருந்துக்கலாமே. அவரு ஒரு படத்த டைரக்ட் பண்றாருன்னா, ஒரு படத்த ஆரம்பிக்கிறாருன்னா, அவரு தானே முடிச்சிருக்கணும். ஆனா, அவரு அந்த படத்த முடிக்கவே இல்ல. படம் போயிட்டே இருக்கு. சடனா எண்ட் கார்ட் போட்டு வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. சத்தியமா வந்து இந்த படத்த வந்து ஓடிடில ரிலீஸ் ஆனா பாருங்க. தியேட்டர்ல பார்க்கறது வந்து உங்களுடைய காசும் வேஸ்ட்டு, டைமும் வேஸ்ட்டு. அவ்வளோதான். ஏன்னா இந்த படத்துல வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்காகலாம் ஒண்ணும் இல்லங்க. இந்த படத்துல வந்து எல்லாமே ஒரு கிராமத்த காட்டுறாங்க. ஒரு லைவ் சவுண்ட் காட்டுறாங்க. படத்துல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸா இல்ல. ஒரு தியேட்டர்ல உட்கார்ந்து பார்க்குறோம்னா, அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மியூசிக் கிடையாது. லைவ் சவுண்ட் இருக்கு. பட் அத வச்சுட்டு நம்ம தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது லைவ் சவுண்ட்ல. என்னத்த சொல்றது? உங்களுக்கு இந்த படம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா, கண்டிப்பா ஓடிடில ரிலீஸ் பண்ணா பாருங்க. என்னுடைய சஜஷன் இந்த படம் வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. தியேட்டர் வாட்சபிள் இல்ல. தியேட்டர்ல போய் பார்க்கறது வேஸ்ட் தான். ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் பாருங்க பெட்டரா இருக்கும். இந்த படத்துல ஒரு இன்டர்வல் சீன்ல ஒரு ஃபைட் வரும்.
அந்த ஃபைட் வந்து இன்ட்ரஸ்டிங்கா பண்ணியிருந்தாங்க. லைவ்வா பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபைட் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. இந்த படத்துல ஒரு கோழி வரும், ஒரு மாடு வரும். அந்த சீன் எல்லாம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. அதெல்லாமே நல்ல ஒரு சூப்பரா எடுத்திருக்காங்க அந்த ஷாட்ஸ்லாம். அதுக்கு மாரி இந்த படத்துல நடிச்ச கேரக்டர்ஸ் அந்த சூரியோட சிஸ்டர்ஸ்ன்னு 2 பேர் வருவாங்க. அவங்களுடைய ஆக்டிங்லாம் சூப்பரா இருந்தது. அந்த அண்ணாபென்னுடைய அம்மா கேரக்டர், அப்பா கேரக்டர் ரொம்ப பாவமா இருக்கும் அவங்கள இந்த படத்துல பார்க்கறதுக்கே. அ அவ்ளோ ஒரு மாரி இன்னசென்ட்டா, ஒரு மாரி பாவமா ஏதோ பறிகுடுத்த மாரியே இருப்பாங்க. இவங்க பேசுறதுக்குலாம் எதுவும் பதில் பேச முடியாம மாரி, ஒரு மாரி இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஆக்டிங் சொல்றதுக்கு. ஓவரால் எல்லாருடைய ஆக்டிங் நல்லா இருந்தது. டிஓபி சவுண்ட் லைவ் சவுண்ட்ஸ் நல்லா இருந்தது. அவ்வளோதான். இந்த படத்துடைய டைரக்ஷன்னு பொறுத்தவரைக்கும் ரொம்ப சொதப்பிட்டாரு. டைரக்ஷன் வந்து நிஜமாவே சரியில்ல டைரக்ட் பண்ணது. இந்த படத்த வந்து அவர் கண்டிப்பா முடிச்சிருக்க வேண்டிய படம், அவரு முடிக்காம விட்டுட்டாரு. அது வந்து அவரு பெரிய பண்ண தப்பு. இத வந்து அவரு என்ன நெனச்சு எடுத்தாருன்னு தெரியல. நம்ம எப்படி எடுத்தாலும் இவங்க எல்லாரும் பார்த்துருவாங்கன்ற மாரி எடுத்தாரான்னு தெரியல. சத்தியமா யாரும் அந்த மாரிலாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு படத்துடைய கிளைமாக்ஸ் இல்லாம இந்த படம் வந்து ஓடாது. அது இதுக்கு அப்புறமாச்சும் அந்த டைரக்டர் தெரிஞ்சுப்பாருன்னு நெனைக்கிறேன்.